தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இப்போ புதுசாக கேரளாவில் வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படின்னு ஒன்று டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பற்றி தான் இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் 2 வயசானவங்க மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக என்னன்னு பார்ப்போமா? அது வந்து யுகாண்டாவில், ஆஃப்ரிக்காவில் யுகாண்டான்ற மாகாணத்தில் 1935 ஃபஸ்ட் டைம் அதை பற்றி டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னும் எந்த வைரஸ் ஆன்டி வைரலெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல. யூஸ்வலாக அது ஹார்ஸு அந்த மாதிரி அனிமல்ஸில் இருக்கிற வைரஸ். அப்போ மனுஷங்களுக்கு வந்து கொசு மூலமாக இல்லைன்னா அந்த அனிமல்ஸோட எச்சம், அவங்களோட வேஸ்ட்டு அதெல்லாம் நம்ம மேலே படுறதுனால அது பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 90% ஆஃப் பீப்புளுக்கு வந்து சிம்டம்ஸே இல்லை. அது இருந்தாலுமே அது அப்படியே கடந்து போயிடுறாங்க. அவங்க இம்யூனிட்டி நல்லா இருக்குது. அதுக்கு அந்த மீதி இருக்க 10% பீப்புளுக்கு வந்து ஒரு ஃபீவர், ஹெட்டேக்கு, சிவியர் டயர்ட்னஸ்ஸு, ரொம்ப ரேரான கேஸில் ஸ்கின்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்க, வயசானவங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து பிரெயின் எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. அவங்க வீக்காக இருக்கவங்களுக்கு வந்து பிரெயின் எஃபெக்ட் பண்ணினா தான் அது வந்து பிரெயினையோ நர்வ்ஸையோ எஃபெக்ட் பண்ணும்போது டெத்தில் வந்து முடியலாம். அது வந்து ரொம்ப ரேர் கேசஸ்ஸு. எல்லாருக்கும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரதில்லை, மைல்டு சிம்டம்ஸ் தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலுமே வந்து அதுக்கு நம்மளுக்கு வேக்சினோ இல்லை ஆன்டிபயோட்டிக்கோ இன்னும் கண்டுபிடிக்கல. அப்போ நம்ம எப்படி நம்மளை அதுலேருந்து தற்காத்துக்கிறது, அந்த சிம்டம் இல்லாமல் நம்ம இம்யூனிட்டியை எப்படி நம்ம வந்து மேம்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ பார்க்க வேண்டிய விஷயம். யூஸ்வலாக என்னென்னா இந்த வைரஸ் எல்லாம் வந்து நம்ம என்வாயன்மெண்ட்டில் அப்பப்போ ஒரு சீசனுக்கு ஒரு டைப் ஆஃப் வைரஸ் வரும். யூஸ்வலாக இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய இடத்துல இந்த சிக்கன் பாக்ஸு, ஹெர்பிஸு இந்த மாதிரி வைரஸ் எல்லாம் பரவும். அதுதான் இந்த சீசனோட நேச்சர். அப்போ வந்து நம்ம பாடியை எவ்வளோ நம்ம க்ளீனாக வச்சுக்கிறோம், எவ்வளோ கூலாக வச்சுக்கிறோம், அதை பொறுத்து நம்மளுக்கு அது எஃபெக்ட் வராது. எல்லாருக்கும் வரதில்லை இல்லையா அந்த வியாதி? அதே மாதிரி தான் இந்த வைரஸ்க்கும். வைரஸு, பாக்டீரியா அதெல்லாம் எப்போ வளரும்னா நம்ம உடம்புல அது பரவி அது நல்லா வளரக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நம்ம உடம்புக்குள்ளே நம்ம வச்சுருந்தா மட்டும்தான். அதுக்கு வேணுங்கிற சீதோஷ்ண நிலை, அதுக்கு உணவாக இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸு அதெல்லாம் நம்ம உடம்புல நிறைய இருக்கும்போது அது பரவி நல்லா மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு சிம்டம்ஸ் வர வைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பை எப்படி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் வீட்லேயே வந்து அந்த சீசனுக்கு ஏற்ற ஃபுட் எடுத்துக்கிறது, அப்புறம் அந்த சீசன் ஒரு சீசன் முடிஞ்சு இன்னொரு சீசன் வரக்கும்போது அந்த கிளென்சிங் எல்லாம் பண்ணிக்குவாங்க. விளக்கெண்ணெய் குடிச்சு வயிறு சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் பாட்டியே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். இப்போ நம்ம அது எல்லாமே விட்டுட்டோம். அதை தான் நம்ம இப்போ பண்ணணும். இந்த வெயில் காலமாச்சுன்னா நம்மளுக்கு வேண்டியது குளிர்ச்சியான உணவுகள், பழங்கள், காய்கறிகள், நீர் காய்கறிகள் இதெல்லாம் நிறையா சாப்பிட்றது மூலியமாகவும் நம்மளை வந்து ஒரு டீடாக்ஸ் பண்ணிக்கிறது. அதாவது ஒரு ஆயுர்வேதா டாக்டரோ இல்லை மருந்து கடையிலையோ கேட்டிங்கன்னா வயிறு க்ளீன் பண்ணுறக்குள்ள மெடிசன் இருக்கும். அந்த மெடிசன் எடுத்து நம்ம பாடி க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம பாடியில் அதிகமாக இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியில் போயிடும். இந்த கழிவுகள் தான் நம்ம வந்து வேண்டாத உணவு சாப்பிட்றது, உணவு செரிக்காமல் இருக்கிறது, இது மூலியமாக நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள். இதுதான் அந்த வைரஸுக்கு உணவாக மாறும். ஸோ உணவு நம்ம வந்து உள்ளே இல்லை அப்படின்னா அந்த வைரஸ் உள்ளே வந்தால் கூடி அதனால உள்ளே வந்து சர்வைவ் பண்ண முடியாமல் அது தானாகவே வெளியில் போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்பை நம்ம மாற்றி நம்ம வந்து க்ளீன் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுட்டோம்னா எந்த ஒரு வைரஸ் வந்தாலுமே, இந்த மாதிரி புது வைரஸ் இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்மளை நம்ம வந்து இம்யூனாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்குள்ளே வேக்சின் தேடி போகிறது, ஆன்டிபயோட்டிக் தேடி போகிறத விட இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன்.